குடி. என் வீட்டு நகையெல்லாம் தூக்கிட்டு வந்து இவகிட்ட குடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எதுக்குடி இந்த திருட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க? துர்கா, அபிய ஏன் மிரட்டுற? அவ என்ன பண்ணுவா பாவம்? இந்த ஒண்ணும் இல்லாதவ அபிக்கு போன் பண்ணி சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், யாருக்கும் தெரியாம உன் நகையை எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லி ஓன்னு ஒப்பாரி வச்சிருப்பா. அபியும் மனசு கேட்காம நகையை எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பா. வேணா ஈசு, சின்னையா கைய விடுங்க. சொல்றது கேளு. சின்னையா கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? ஏன் உன்னை பத்தி நான் கேவலமா பேசினத நீ இன்னொரு தடவை உன் காதால கேட்டு சந்தோஷப்படணுமா? இல்ல, நீங்க பேசிட்டு இருக்கிறப்போவே உங்க வாய உடைச்சு பல்லெல்லாம் பொல பொலன்னு கொட்டுறத நான் பார்க்கணும். ஐயோ, என்ன ஈஸ்வரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி பயம்படுத்துறியே. இந்த பயத்துல எனக்கு அப்படியே ஜன்னியே வந்துரு போல இருக்கே. நான் கூட உன்னை என்னமோ பெருசா நினைச்சேன். சுயமரியாதை, சிங்கம், புலி அப்படி இப்படி நீ யோசிச்சு பெருமைப்பட்ட. நான் பிச்சையா போட்ட 1 ரூபாய வச்சு முட்டி மோதி ஜெயிச்சு வந்துருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ என்னடானா அபியோட நகையெல்லாம் வாங்கி ஆட்டைய போடுற அளவுக்கு இப்படி கீழ்த்தனமா போயிட்ட. நீ இப்படி ஒரு கேவலமான வேலைய பாப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் கிரிஜா மேடம். நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வீடு ரோடு தெருன்னு ஒன்னும் பார்க்க மாட்டேன். ஆன் தி ஸ்பாட் அடிச்சு நொறுக்கிடுவேன். அதனால இந்த கிண்டல் கேலி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? கேவலமான வேலை அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நீங்க தான் பாத்தீங்க. என் கையெழுத்த ஃபோர்ஜரியா போட்டு எங்க சொத்தை சுருட்டி வாய்க்குள்ள போட்டுட்டீங்க. இந்த உலகத்துல 1ஆம் நம்பர் கேவலமான பிறவி யாருன்னா அது நீங்க தான். நீங்க எல்லாம் வந்து என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி தராதரம் இருக்கா? அப்படின்னா நீ உன் தங்கச்சி கிட்ட நகை எடுத்துட்டு வர சொல்லலைங்கிறியா? இங்க பாருங்க சித்தி, அபிதான் நகையை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்தா. நாங்க அவகிட்ட நகையெல்லாம் வேண்டாம், இது நான் அம்மா கிட்ட சொல்லி அவளுக்காக போட்ட நகை. அபிமா, இந்த நகையை நீ கொண்டு வந்தா பிரச்சனையாகும். நானும் ஈஸ்வரியும் இவ்வளவு நேரமா அவட்ட சொல்லிட்டு தான் இருந்தோம். இங்க பாருங்க, இந்த நகை, பணம், காசு, பேரு, புகழ் இது எல்லாத்துக்கும் அலையிறது உங்களை மாதிரி ஆட்கள் தான், நாங்க கிடையாது. என்ன முறைக்கிறீங்க? உண்மையை சொன்னா உங்களுக்கு உரைக்குதா? உங்களுக்கு தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, நல்லபடியா நீங்க வீடு போய் சேரணும்னா இதுக்கப்புறம் எதுவும் பேசாம இந்த இடத்துல இருந்து போயிருங்க. இல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் பழைய மாதிரி கோமால கிடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா பேசுங்க. மேடம், அபிமா, இப்படிப்பட்டவங்க கூட நீ இதுக்கு மேலயும் இருக்கணுமா? நான் உன்கிட்ட கெஞ்ச கேக்குறேன், நீ எங்க கூட வந்துரு. இவங்க கொலைகாரங்க. இந்த கொலைகாரங்க கூட நீ இருக்க வேண்டாம். வா. அபி, அபி வேண்டாண்டா. இவங்க கூட நீ இருக்க வேண்டாம். நான் சொல்றேன்ல, நீ அக்கா கூட வந்துற. நாங்க நல்லா பாத்துக்கிறோம். வா போலாம். அபி வந்துருடா. அபி ப்ளீஸ் வாடா. அபி, அபி
அபிமா இவள நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நீ எங்களோட வந்துரு, இவங்களோட எல்லாம் இருக்காத, சொல்றத கேளுமா. அபி அச்சச்சச்சச்சோ. என்ன இது இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க? ஐயோ முடியல, போலாமா? ஈசு, அபி நம்ம கூட வரலையே நினைச்சு வருத்தப்படாத. எப்பயும் நம்ம பார்வை அபி மேல இருக்கும். அந்த கடவுளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த பிள்ளைக்கு எந்த கெட்டதும் நடக்க விட்டுற மாட்டான். வா நம்ம போலாம். வயசு மங்க, இங்க வா. எங்க மங்க ரம்யாவை காணோம்? காலையில எங்கேயாவது வெளியில போயிட்டாலா என்ன? என்னாச்சு? அது வந்து அண்ணி, அவங்க அப்பத்தான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டா அண்ணி. இதுக்கு எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்ல அண்ணி, எனக்கு அவ இப்படி போனது கொஞ்சம் கூட பிடிக்கல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியாத பொண்ணு, அவ பாட்டுக்கு ஏதோ கிளம்பி போயிட்டா. அவளை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. மங்க, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானே இத உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லணும்னு இருந்தேன். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் ஊருக்கு போய் அப்பத்தாவோட இருந்துட்டு வாங்கன்னு. சின்ன பொண்ணு தானே, அதான் அவளே கிளம்பி போயிட்டா. என்னோட சேர்ந்து நீயும் ஏன் கஷ்டப்படணும்? நீயும் கொஞ்ச நாள் போய் அங்க இருந்துட்டு வா. அண்ணி, என்ன நீ இப்படி சொல்றீங்க? இந்த கஷ்டமான நேரத்துல நான் உங்க கூட இருக்கிறதுதான் என் அண்ணனுக்கு கொடுக்கிற மரியாதை. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அண்ணி. நான் உங்க கூட தான் இருப்பேன். ஐயோ, ரம்யா போனதுக்காக நீங்க என்னெல்லாம் போக சொல்லாதீங்க அண்ணி. இல்ல மங்க, நான் அண்ணி, சொல்றது. சும்மா இருங்க அண்ணி. விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாதீங்க. அத்தை, சின்னையா நீங்க சொல்லுங்க. நீயே சொல்லி ஈசு. என்னாச்சு? என்ன விஷயம்? அத்தை, நானும் சின்னையாவும் ஏதாவது வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கோம்.